RSS தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பங்கேற்பது குறித்து சர்ச்சை எழுந்துள்ளது. உள்ள RSS தலைமை அலுவலகத்தில் ஜூன் 7ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார். RSS பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் தலைமை விருந்தினராக பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு பேசுகிறார். பாஜக மற்றும் RSS அமைப்பை மிக கடுமையாக காங்கிரசார் விமர்சித்து வரும் நிலையில் அந்த கட்சியின் மூத்த தலைவரான பிரணாப் முகர்ஜியின் இந்த முடிவு சர்ச்சையை எழுப்பியுள்ளது. குடியரசுத் தலைவரானதுமே அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக பிரணாப் மாறிவிட்டார் எனவும் 50 ஆண்டு அரசியல் அனுபவம் உள்ள அவருக்கு அனைத்தும் தெரியும் எனவும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் மனு சிங்வி கூறுகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜாஃபர் ஷெரீப் விழாவுக்கு செல்ல வேண்டாம் என பிரணாபுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மற்றொரு முன்னாள் மத்திய அமைச்சர் பரத்வாஜ் RSS விழாவில் பங்கேற்பதை வரவேற்றுள்ளார். இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி RSS அமைப்பு ஒன்றும் தீண்டத்தகாத அமைப்பு அல்ல என்றும் ISI போல பிரிவினைவாத அமைப்பு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். RSS அமைப்பின் சமூக சேவைகளால் கவரப்பட்ட முன்னாள் பிரதமர் நேரு 1963ஆம் ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் 3000 RSS தொண்டர்களை பங்கேற்க அழைத்தார் எனவும் கன்னியாகுமரியில் RSS அமைப்பைச் சேர்ந்த ஏக்நாத் ராமகிருஷ்ணா ரானடே என்பவரால் வடிவமைக்கப்பட்ட விவேகானந்தர் நினைவு பாறையை அவரது அழைப்பை ஏற்று 1972ஆம் ஆண்டில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி திறந்து வைத்தார் எனவும் RSS அமைப்பினர் சுட்டிக்காட்டுகின்றனர்.